தமிழ்நாட்டில் 97.37 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இறந்தோர், இடம்பெயர்ந்தோர், இரட்டை பதிவுகள் கொண்டவர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முன்பு 6,41,14,587 வாக்காளர்கள் பட்டியலில் இருந்ததாகவும், சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் 5,43,76,755 வாக்காளர்கள் உள்ளதாகவும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இறந்தவர்கள் எண்ணிக்கை 26,94,672. 26,94,672. இடம்பெயர்ந்தவர்கள், அதாவது shifted voters, shifted absentee voters 66,44,881. Enrolled at multiple places 3,39,278. 3,39,278. சென்னை மாவட்டத்தில் சுமார் 14.25 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பின் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதில் சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 40,04,694 வாக்காளர்கள் இருந்த நிலையில், சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பின் வாக்காளர்களின் எண்ணிக்கை 25,79,676 குறைந்துள்ளது. சென்னையில் 1.56 லட்சம் வாக்காளர்கள் இறந்தோர் என்ற அடிப்படையில் நீக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் 12.22 லட்சம் பேர் இடம்பெயர்ந்தோர் என்றும், சுமார் 18,000 பேர் இரட்டை பதிவாளர்கள் என்றும், சுமார் 27,000 பேர் ஆப்சென்ட் என்ற அடிப்படையிலும் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதாவது 1/3 பங்கு வாக்காளர்களின் பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்களை கொண்ட சோழிங்கநல்லூர் தொகுதியில் 2,18,444 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இதனால் எஸ்ஐஆருக்கு முன்பு 7,02,450 வாக்காளர்களை கொண்டிருந்த அந்த தொகுதியில் தற்போது 4,84,005 வாக்காளர்கள் உள்ளனர். முதல்வர் மு க ஸ்டாலினின் சென்னை கொளத்தூர் தொகுதியில் மட்டும் சுமார் 1 லட்சம் வாக்காளர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளனர். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2,90,653 வாக்காளர்கள் இருந்த நிலையில், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பின்னர் 1,86,841 வாக்காளர்கள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு மொத்தம் 1,03,812 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இதேபோல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் 89,241 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியின் எடப்பாடி தொகுதியில் சுமார் 26,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முன்பு சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் 2,93,749 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர். எஸ்ஐஆருக்கு பிறகு 26,375 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு அங்கு 2,67,374 வாக்காளர்கள் உள்ளனர். இதேபோல முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் தேனி போடிநாயக்கனூர் தொகுதியில் 24,386 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். எஸ்ஐஆர் மூலம் நீக்கப்பட்டவற்றில் பெரும்பாலானவை போலி வாக்குகள் என்றும், இது எஸ்ஐஆர் தேவை என்பதற்கு அதிமுக கூறிய காரணத்தை மெய்ப்பிக்கும் வகையில் உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் தனது எக்ஸ் தள பதிவில், போலி வாக்குகளை வைத்து ஆட்சியை பிடிக்க திமுக நினைத்ததாகவும், அந்த கனவு மண்ணோடு மண்ணாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். முதல்வரும் அவரது தலைமையிலான திமுகவும் கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டு தங்கள் வாக்கு பறிபோனது போல் சித்தரிக்க பார்ப்பார்கள் என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, அவர்களது சதிவலையில் யாரும் விழ வேண்டாம் என்று கூறியுள்ளார். அதிமுக இருக்கும் வரை
ஒரு உண்மையான வாக்கு கூட இல்லாமல் போகும் நிலை வராது என்று கூறியுள்ள அவர், சரியான காரணம் இன்றி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தால் அவர்களை மீண்டும் சேர்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு தனது கட்சி நிர்வாகிகளை அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல் போலி வாக்குகள் நீக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், இந்த பணிகளை போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும் என்றும் கட்சியின் மாவட்ட செயலர்களை எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தவர்கள் எல்லாம் இப்போது உண்மையாகவே எஸ்ஐஆர் மூலம் இறந்திருக்கிறார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியானதை தொடர்ந்து அவர் இவ்வாறு பேசியுள்ளார். கிட்டத்தட்ட 20 வருஷமா பண்ணவே இல்லை. ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர், சிறப்பு தீவிர திருத்தம், சம்மரி ரிவிஷன் பண்ணுவாங்க, சுருக்கமுறை திருத்தம் பண்ணுவாங்க, அது ஆண்டுக்கு இருமுறை. நாங்களும் பல முறை எலெக்ஷன் கமிஷனில் பெட்டிஷன் கொடுத்தோம். இறந்தவங்க எல்லாம் வந்து எலெக்ஷன் நேரத்தில் திருட்டு ஓட்ட போடுறது அவங்க பேரில் வராங்க. இறந்தவங்க உயிரோடு வருதுலாம் ஒன்று நம்ம ஜனநாயகம் வந்து இருக்கிற இந்த நாட்டில் தான் நடக்குது இந்தியாவில். அப்போது இது சொல்லி 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 பார்த்து இறந்தவங்களும் எடுக்கல. இப்போ எப்படி, இப்போ எஸ்ஐஆர் தானே இப்போ வந்து எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்களே. இப்போ எஸ்ஐஆர் வந்து இப்போ மொத்தம் வந்து இறப்பு பார்த்தா 1,56,555 பேர். இவங்க 20 வருஷமா உயிரோடு இருக்காங்க, இன்னைக்கு தான் செத்து போயிட்டாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் மூலம் சுமார் 2.25 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அம்மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து 2,74,274 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் வரைவு வாக்காளர் பட்டியலில் தற்போது 11,26,924 பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் மாவட்ட வாரியாக வெளியிடப்பட்டது. அந்த வகையில் கோவையில் எஸ்ஐஆருக்கு பிறகு 6.5 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. அதேபோல திண்டுக்கல் மாவட்டத்தில் 3,24,000 பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. கரூர் மாவட்டத்துக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை ஆட்சியர் வெளியிட்டார். 79,690 பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளன. எஸ்ஐஆர் மூலம் திருச்சி மாவட்டத்தில் 3 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. மொத்தமாக 3,31,787 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். நீக்கப்பட்ட பெயர்களில் கண்டறிய இயலாதவர்கள் 44,276 பேர் என்றும், இடம்பெயர்ந்தோர் 1,06,831 பேர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறந்தவர்கள் 1,16,756 பேர் என்றும், இரட்டை பதிவு கொண்டவர்கள் 985 பேர் என்றும் கூறப்பட்டுள்ளது. திருச்சி வாக்காளர் பட்டியலில் இருந்து 14.01 விழுக்காட்டினர் நீக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானதை ஒட்டி வரும் ஜனவரி 18ஆம் தேதி வரை ஏற்புரைகள் மற்றும் மறுப்புரைகளுக்கான காலம் வழங்கப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் படிவம் 6ஐ நிரப்பி அதனை உறுதிமொழி படிவத்தோடு சமர்ப்பிக்க வேண்டும். அதனை BLO-விடமோ இணையதளம் வாயிலாகவோ சமர்ப்பிக்கலாம். தேர்தல் ஆணையத்தின் செயலி மூலமும் சமர்ப்பிக்கலாம். அதேபோல் வெளிநாடு வாழ் வாக்காளராக பதிவு செய்ய படிவம் 6A-வையும், வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கம் செய்ய படிவம் 7ஐயும் நிரப்பி சமர்ப்பிக்க வேண்டும். வாக்காளர் விவரங்கள் புதுப்பிப்பு அல்லது திருத்தத்திற்கு படிவம் 8ஐ நிரப்பி சமர்ப்பிக்க வேண்டும். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் பனிமூட்டம் காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையை நிலவக்கூடும் எனவும், அதிகாலையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறியுள்ளது. 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் 25ஆம் தேதி மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு 2 நாட்களுக்கு உறைபனிக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இரவு அல்லது அதிகாலை வேளையில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கக்கூடும் என்றும் கூறியுள்ளது. சென்னையில் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இன்று சென்னையின் அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் எனவும் கூறியுள்ளது. நாளை சென்னையின் அதிகபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என கூறியுள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உறைபனியின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இன்று காலை அரசு தாவரவியல் பூங்கா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 2.5 டிகிரி செல்சியஸ் பதிவானது. இந்த கடும் குளிரால் உதகை மாநகரமே உறைந்து போயிருக்கும் நிலையில் அதிகாலையில் நடைபயிற்சி மேற்கொள்பவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்தது. வாகன ஓட்டிகளும் தொழிலாளர்களும் சாலை ஓரங்களில் தீ மூட்டி குளிர் காய்ந்த பிறகே தங்கள் பணிகளை தொடங்கினர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் உறைபனி காலத்தால் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. அதிகாலை வேளையில் கோக்கர்ஸ் பள்ளத்தாக்கு வழியாக பறந்து விரிந்து கிடக்கும் சமவெளிகளை பனிப்போர்வை மூடியிருக்கும் காட்சி சுற்றுலா பயணிகளை சொக்க வைக்கிறது. புல்வெளிகளிலும் செடி கொடிகளிலும் உறைபனி படிந்து கிடக்க நண்பகல் வரை இந்த இயற்கை அழகை மக்கள் வியந்து ரசிக்கின்றனர். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 12,380 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு சவரன் தங்கம் 480 ரூபாய் குறைந்து 99,040 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையும் சற்று இறக்கம் கண்டுள்ளது. கிலோவுக்கு 3,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 221 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,21,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நடப்பு ஆண்டை போல 2026ஆம் ஆண்டிலும் தங்கம் விலை தொடர்ந்து உயரும் என்று உலக தங்க கவுன்சில் தலைமை அதிகாரி டேவிட் ரைட் கூறினார். அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 24 கேரட் தங்கம் 10 கிராம் 1,90,000 ரூபாயாக உயரும் என எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். தங்க ETF மற்றும் தங்கத்தில் மற்ற முதலீடுகளுக்கு மாறுவோர் அதிகரிப்பு, ஜப்பானில் நடைபெறும் பெரிய அளவிலான சொத்து மாற்றம், சீன கட்டுப்பாடுகள் நீக்கம் ஆகியவை தங்க விலை நிர்ணயத்தில் முக்கிய பங்காற்றுவதாக உலக தங்க கவுன்சில் தெரிவித்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற குளிர்கால கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. அவை கூடியதும் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டு அவையை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார். 19 நாட்கள் 15 அமர்வுகளாக நடைபெற்ற இந்த கூட்டத்தொடரில் மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்திற்கு பதிலாக புதிய திட்டம், அணுசக்தி துறையில் தனியாரை அனுமதிக்கும் மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. இதற்கிடையே மாநிலங்களவையும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவு பெற்றதை ஒட்டி பிரதமர் மோடி உள்ளிட்ட மூத்த தலைவர்களுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா தேநீர் விருந்தளித்தார். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி தேநீர் விருந்தில் பங்கேற்றார். மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அர்ஜுன் ராம் மேக்வால், கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் ராஜீவ் ரஞ்சன், சிராக் பாஸ்வான் உள்ளிட்டோர் தேநீர் விருந்தில் பங்கேற்றனர். திமுகவின் ராசாவும் காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோரும் தேநீர் விருந்தில் பங்கேற்றனர். ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவு பெற்றதும் சபாநாயகர் தேநீர் விருந்தளிப்பது மரபு என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் ராம்ஜி சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, இது கிராமப்புற ஏழைகளின் வாழ்வாதாரமாக இருந்த 100 நாள் வேலை திட்டத்தை அடியோடு அழிக்கும் செயல் என விமர்சித்துள்ளார். இந்த புதிய சட்டம் வேலைவாய்ப்புக்கான உரிமைகளை பறித்து அதிகாரத்தை டெல்லியில் குவிக்கும் நோக்கம் கொண்டது என்றும் அவர் சாடியுள்ளார். இந்த புதிய சட்டம் மாநிலங்களுக்கும் கிராமங்களுக்கும் எதிரானது என குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, இந்த சட்டம் திரும்ப பெறப்படுவதை அனைவரும் ஒன்றிணைந்து உறுதிப்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி திமுக கூட்டணி போராட்டம் அறிவித்துள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச் சட்டத்தின் பெயரை விபிஜி ராம்ஜி என மத்திய அரசு மாற்றியது. இதனை கண்டித்து வரும் 24ஆம் தேதி சென்னை உட்பட அனைத்து ஒன்றியங்களிலும் போராட்டம் நடைபெறும் என்று திமுக கூட்டணி அறிவித்துள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை திரும்பப் பெறக் கோரியும் தமிழக மக்களுக்கு துரோகம் செய்யும் மத்திய அரசையும் அதிமுகவையும் கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 உயர்நீதிமன்றங்களுக்கு புதிய தலைமை நீதிபதிகளை நியமிக்க உச்சநீதிமன்றத்தின் கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. அதன்படி உத்தராகண்ட், மேகாலயா, ஜார்க்கண்ட், சிக்கிம், பாட்னா ஆகிய
உயர்நீதிமன்றங்களுக்கு இதர உயர்நீதிமன்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதியாக நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதேபோல மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சௌமன் சென் கேரள உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இடமாற்றம் செய்யவும் கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. முதல்வர் பதவியை பகிர்ந்து கொள்ளும் ஒப்பந்தம் எதையும் தான் செய்து கொள்ளவில்லை என்றும் முழுமையாக 5 ஆண்டுகளும் முதலமைச்சராக தொடர்வேன் என்றும் கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். பெலகாவியில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசிய அவர், மக்கள் தங்களுக்கு 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யவே ஆணை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். கட்சி தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவேன் என்று கூறியுள்ள அவர், தற்போதைக்கு தலைமை மாற்றம் குறித்த பேச்சிற்கே இடமில்லை என்று முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். சபரிமலை தங்க திருட்டு வழக்கில் முன்னாள் தேவசம் போர்டு அதிகாரிகளின் பிணை மனுக்களை கேரள உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அதன்படி தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் வாசு, திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் நிர்வாக அதிகாரி முராரி பாபு, திருவாபரண முன்னாள் ஆணையர் பைஜு ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோவிலின் துவாரபாலகர் சிலைகள் மற்றும் கருவறை கதவுச் சட்டங்களில் பதிக்கப்பட்டிருந்த தங்கம் திருடப்பட்டதாகவும் அதில் முறைகேடுகள் நடந்ததாகவும் சிறப்பு புலனாய்வு குழு வழக்கு பதிவு செய்துள்ளது. திருமண பந்தமின்றி ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழும் லிவின் உறவுகள் சட்டவிரோதமானவை அல்ல என அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருவர் ஒருமித்த கருத்துடன் சேர்ந்து வாழ்வது அவர்களது தனிப்பட்ட சுதந்திரம் என்றும் அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமை என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் இத்தகைய உறவில் இருக்கும் ஜோடிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டியது அரசின் கடமை என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போர்களை விட விபத்துகளில்தான் அதிக உயிரிழப்புகள் ஏற்படுவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வேதனை தெரிவித்துள்ளார். சாலை விபத்துகள் மனிதர்களின் நடத்தையுடன் தொடர்புடையவை என்றும், ஆனால் சாலை பாதுகாப்பு விதிகள் மதிக்கப்படுவதில்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் விபத்தில் சிக்கியவர்களின் உயிரை காப்பாற்றினால் அவர்களுக்கு 25,000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்றும், சட்டம் அல்லது காவல்துறை பிரச்சினைகள் குறித்த அச்சம் இன்றி பொதுமக்கள் உதவ வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் 187 ஊர்காவல் படை பணியிடங்களுக்கு 8000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திரண்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 5ஆம் வகுப்பை கல்வி தகுதியாகவும் ஒரு நாளைக்கு 612 ரூபாய் ஊதியத்தையும் கொண்ட இந்த பணிக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியது அதிகாரிகளை வியப்பில் ஆழ்த்தியது. விண்ணப்பித்தவர்களில் பலர் பொறியாளர்கள், MBA, MCA போன்ற உயர் படிப்புகளை முடித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பெண்ணையாறு நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. பேச்சுவார்த்தை குழு கூட்டங்கள் தோல்வியடைந்ததால் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என விசாரணையின் போது தமிழக அரசு வலியுறுத்தியது. ஆனால் தமிழக அரசு பேச்சுவார்த்தையை விரும்புவதில்லை என மத்திய அரசு குற்றஞ்சாட்டியதுடன் கர்நாடகா பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்தது. 2018 முதல் நிலுவையில் உள்ள இந்த வழக்கில் இரு மாநிலங்களும் ஒத்துழைத்தால் மட்டுமே இறுதி முடிவெடுக்க முடியும் என மத்திய அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்தது. அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்கள் தொடர்பான இறுதி வழிகாட்டு விதிமுறைகளை ஜனவரி 5ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூரில் செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததை அடுத்து ரோடு ஷோ பொதுக்கூட்டங்களுக்கு வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இதில் வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வெளியிடப்பட்டது. அதில் வழக்கு தாக்கல் செய்த கட்சிகள் சார்பில் ஏராளமான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். அவற்றை பரிசீலித்து ஜனவரி 5ஆம் தேதிக்குள் வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர் சங்கத்தினரும் தமிழக அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். இதுகுறித்து வரும் 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர்.
சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டார். உடன்பிறப்பே வா என்ற பெயரில் தொடர்ந்து திமுக நிர்வாகிகளுடன் 1-to-1 நிகழ்ச்சியில் பங்கேற்று வரும் முதல்வர் ஸ்டாலின் அரக்கோணம், சோளிங்கர், கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை சந்தித்தார். இதில் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து நிர்வாகிகளுடன் முதல்வர் ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிகிறது. தற்போது வரை மொத்தமாக 49 நாட்களில் 112 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதல்வர் சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேம்படுத்தப்பட்ட பூவிருந்தவல்லி பேருந்து பணிமனையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்குடன் 214 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்டுள்ள 45 புதிய தாழ்தள மின்சார குளிர்சாதன பேருந்துகள் மற்றும் 80 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகளின் இயக்கத்தையும் தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர், சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் 1439 குவாரிகள் சட்டவிரோதமாக செயல்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கனிமவள கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் எந்த வகையிலும் தண்டிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. பல்லாயிரம் கோடி கனிமவள கொள்ளைக்கு துணை போவதுடன் கனிம கொள்ளையர்களை திமுக அரசு பாதுகாப்பது கண்டிக்கத்தக்கது என கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் இதற்கெல்லாம் காரணமான திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் மக்கள் மறக்க முடியாத பாடம் புகட்டுவார்கள் எனவும் அன்புமணி தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயிரை மாய்த்து கொண்ட ஆட்டோ ஓட்டுநர் குடும்பத்திற்கு தமிழக அரசு 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கோரிக்கை வைத்துள்ளார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள பூர்ணச்சந்திரன் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய நயினார் நாகேந்திரன் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியதோடு பாஜக சார்பில் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பூர்ணச்சந்திரனின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தற்கொலை செய்து கொண்ட பூர்ணச்சந்திரனுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் இரங்கல் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவின் மதவெறி அரசியலுக்கு முதல் பலி என குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகளை தேசிய நிர்வாகக் குழு இறுதி செய்த பிறகும் மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் தலையீட்டால் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அகாடமியின் முடிவுகளில் அரசு தலையிடுவது வன்மையான கண்டனத்திற்குரியது என்றும், மௌனம் காக்காமல் விருது பட்டியலை அகாடமி துணிச்சலாக வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திமுக தீய சக்தி என்பதை யாரோ மேடையில் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கு அது ஏற்கனவே தெரியும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாநகராட்சி குப்பை கொட்டுவதை கண்டித்து பாஜகவினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அண்ணாமலை அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வரும் 29ஆம் தேதி திருப்பூர் வரும் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தார். சென்னையில் பிட்புல் மற்றும் ராட்வீலர் இன நாய்களை புதிதாக வாங்கி வளர்ப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்த வகையில் சனிக்கிழமை முதல் பிட்புல், ராட்வீலர் இன நாய்களுக்கு செல்லப்பிராணிகளின் உரிமம் பெற விண்ணப்பிப்பதற்கும் உரிமத்தை புதுப்பிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உரிமம் பெற்ற பிட்புல், ராட்வீலர் இன வளர்ப்பு நாய்களை வீட்டிற்கு வெளியே அழைத்துச் செல்லும்போது அவற்றுக்கு கழுத்துப்பட்டை, வாய்க்கவசம் அணிவிப்பதை கட்டாயமாக்கவும், இதனை பின்பற்றாத உரிமையாளர்களுக்கு 5000 ரூபாய் வீதம் அபராதம் விதிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் காவல்துறை அதிகாரிகள் வீடுகளில் ஆர்டரிகளாக யாரும் பணியில் இல்லை என டிஜிபி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்க மறுத்துள்ளது. ஆர்டர்லி முறையை ஒழிக்க 2022இல் உத்தரவிடப்பட்ட நிலையில் இன்றும் சீருடை காவலர்கள் அதிகாரிகளின் வீட்டு வேலைகளில் ஈடுபடுவதாக புகார்கள் எழுவதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். இந்த விவகாரத்தில் தமிழக தலைமைச் செயலர் மற்றும் உள்துறை செயலரை வழக்கில் இணைத்த நீதிமன்றம் அரசு தலைமை வழக்கறிஞர் இதில் உதவ வேண்டும் என கூறி விசாரணையை ஜனவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். பாமகவில் விருப்ப மனு வழங்குவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
இதுகுறித்து அக்கட்சி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களுக்கான தேர்தல்களில் பாமக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களிடமிருந்து கடந்த 14ஆம் தேதி முதல் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. இதற்கான காலக்கெடு நாளையுடன் நிறைவடையும் நிலையில் தற்போது டிசம்பர் 27ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம் கோரி சென்னையில் போராடிய செவிலியர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல், புதுக்கோட்டை மற்றும் தென்காசியில் செவிலியர்கள் போராட்டம் நடத்தினர். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி 356 படி எம்ஆர்பி தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பினர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி அரசு மருத்துவமனை பணிகளை புறக்கணித்து செவிலியர் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். காலியிடங்கள் இருந்தால் மட்டுமே பணி வழங்க முடியும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். பணி நிரந்தரம் கோரி ஒப்பந்த செவிலியர்கள் போராடி வரும் சூழலில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒப்பந்த செவிலியர்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் பணி நிரந்தரம் வழங்கப்படுவதாக கூறினார். மேலும் போராட்டம் நடத்துவது செவிலியர்களின் உரிமை என்றாலும் அவர்கள் விதிமுறைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். இப்போ அவங்களோட கோரிக்கையும் நியாயமானது. நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறோம், எங்களை நிரந்தரப்படுத்தினன்றாங்க. இப்போ அவங்களே இந்த கொடுக்கும்போதே அவங்களுக்கான இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே காலி பணியிடம் உருவாகிற போது தான் அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்குன்னு சொல்லியிருக்கு. இப்போ அவங்க குற்றம் சாட்டுறது ஏதாவது காலி பணியிடம் இருந்து எங்களை நீங்கள் நிரந்தரப்படுத்தலைன்னு சொன்னால் தவறு. உடனடியாக துறையில் உத்தரவிட்டு அன்றைக்கே பண்ண சொல்லிடுவோம். காலி பணியிடங்களே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்கிறோம். இப்போவுமே 169 காலியாக இருந்தது, 169க்கு ஆர்டர் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போராட்டங்கள் நடத்துறத ஜனநாயக உரிமை, அதில் தப்பு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இங்கே துறையில் அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகும்போது வாங்கின உத்தரவுகள் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த விதிமுறைகளையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மிரட்டும் தொனியில் பேசுவதாக தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்க பொதுச் செயலர் குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் அச்சங்கத்தின் நிர்வாகிகளை காவல்துறையினர் ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். அங்கு அவர்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் பேட்டியளித்த செவிலியர்கள் மேம்பாட்டு சங்க பொதுச் செயலர் போராட்டத்தை நிறைவு செய்வது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என கூறினார். செவிலியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற பிரதான கோரிக்கை, தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், சமவேலைக்கு சம ஊதியம் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவினை மேல்முறையீடு செய்திருப்பதை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருந்தது. அதை அமைச்சரிடத்தில் தெரிவித்திருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் அமைச்சர் அவர்கள் போகிற போக்கிலே மிரட்டுகிற தோனியிலே தான் பேசிட்டு இருக்காரு. அவர் சாத்தியமானதை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். செவிலியர்களின் 4.5 ஆண்டுகள் கோரிக்கைகளை திமுக அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செவிலியர்கள் கைது செய்யப்பட்டது குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள அவர், கொரோனா காலகட்டத்தில் பணியமர்த்தப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும், போராட்டங்களில் ஈடுபட்டு கைதான செவிலியர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற குளிர்கால கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. அவை கூடியதும் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டு அவையை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார். 19 நாட்கள் 15 அமர்வுகளாக நடைபெற்ற இந்த கூட்டத்தொடரில் மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்துக்கு பதில் புதிய திட்டம், அணுசக்தி துறையில் தனியாரை அனுமதிக்கும் மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. இதற்கிடையே மாநிலங்களவையும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த 15 அமர்வுகளில் நடைபெற்ற அலுவல் பணிகள் தொடர்பான விவரங்களை வாசித்த மாநிலங்களவை தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பொங்கல் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து அவையை ஒத்திவைப்பதாக கூறினார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை கொண்டாடும் வகையில் விவாதங்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தொடர் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டது.
நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவு பெற்றதையொட்டி பிரதமர் மோடி உள்ளிட்ட மூத்த தலைவர்களுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா தேநீர் விருந்து அளித்தார். காங்கிரஸ் கட்சியின் பிரியங்கா காந்தி தேநீர் விருந்தில் பங்கேற்றார். மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அர்ஜுன் ராம் மெக்வால், கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் ராஜீவ் ரஞ்சன், சிராக் பாஸ்வான் உள்ளிட்டோர் தேநீர் விருந்தில் பங்கேற்றனர். திமுகவின் ஆர் ராசாவும் காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோரும் தேநீர் விருந்தில் பங்கேற்றனர். ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவு பெற்றதும் சபாநாயகர் தேநீர் விருந்து அளிப்பது மரபு என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் ஜி சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, இது கிராமப்புற ஏழைகளின் வாழ்வாதாரமாக இருந்த 100 நாள் வேலை திட்டத்தை அடியோடு அழிக்கும் செயல் என விமர்சித்துள்ளார். இந்த புதிய சட்டம் வேலைவாய்ப்புக்கான உரிமைகளை பறித்து அதிகாரத்தை டெல்லியில் குவிக்கும் நோக்கம் கொண்டது என்றும் அவர் சாடியுள்ளார். இந்த புதிய சட்டம் மாநிலங்களுக்கும் கிராமங்களுக்கும் எதிரானது என குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, இந்த சட்டம் திரும்ப பெறப்படுவதை அனைவரும் ஒன்றிணைந்து உறுதிப்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு இந்தியாவின் தற்கொலை தலைநகரமாக விளங்குவதாக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார். கோவையில் சென்டர் ஃபார் சவுத் இந்தியன் ஸ்டடீஸ் மற்றும் தனியார் கலை அறிவியல் சார்பில் சிந்து சரஸ்வதி நாகரிக மாநாடு தொடங்கியது. தொடக்க விழாவில் பங்கேற்று பேசிய ஆளுநர், பாரதத்தின் தொன்மையான நாகரிகம் சரஸ்வதி நதிக்கரையோரம்தான் உருவானது என தெரிவித்தார். சரஸ்வதி நதி அழியும் போது நாகரிகமும் மறைந்தாலும் அதன் தாக்கம் நாடு முழுவதும் உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் ஆரியம், திராவிடம் என பலர் பிரிவினையை ஏற்படுத்த நினைப்பதாகவும் அவர்களிடம் பொய்யான கருத்துகள் இருப்பதால் அவர்கள் தோற்றுதான் போவார்கள் எனவும் விமர்சித்தார். Every year, more than 20,000 people lose their life by suicide. Every day in our state, more than 65 people are committing suicide. If you look at the data of National Crime Record Bureau, it tells you Tamil Nadu is the suicide capital of Bharat. Look at, in distress, conflict with oneself, depression all around the world. Somewhere more, somewhere less. The conflict with each other. Look at the war happening around. Sometimes you try to spread the hate in the name of language. Sometimes you try to spread the hate in terms of religion. மறைந்த முன்னாள் திமுக பொதுச் செயலரான பேராசிரியர் அன்பழகன் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது புகைப்படத்திற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அதன்படி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் இல்லம் சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவரது குடும்பத்தினரை சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து பேராசிரியர் அன்பழகன் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய முதல்வர் ஸ்டாலின் அந்த பகுதியைச் சார்ந்த மாணவர்களுக்கு லேப்டாப் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பாஜக மாநில தலைவர் பதவியை நயினார் நாகேந்திரன் ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இணைவது சரியானதாக இருக்கும் என தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜயின் ஈரோடு பரப்புரை சிறப்பாக நடைபெற்றதாக கூறி விஜயாபுரி அம்மன் கோயில் மற்றும் சத்தியமங்கலம் ஆஞ்சநேயர் கோயில்களில் செங்கோட்டையன் சிறப்பு வழிபாடு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன், ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் செங்கோல் வழங்கியதைப் போல தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி அமைய விஜய்க்கு செங்கோல் வழங்கியதாக தெரிவித்தார். பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு சார். அதாவது அமைச்சர் சேகர்பாபுவை சந்திச்சுட்டு நீங்க தாவேக்கள் இணைஞ்சதாகவும் அதனால பி டீமா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை நீங்க எப்ப பார்த்தாலும் பி டீம்ல இருக்காரு. அவர் சொல்றாரு இவர் ஏடிஎம்கே பி டீம், இவரு என்ன இவர் தான் பி டீமா இருக்காரு. இப்போ ஏடிஎம்கேக்கார அதிகமாக பேசுறது இல்லை, அதிகமாக பேசுறது இவர் தான். இவர் பிஜேபியிலும் தன் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் அண்ணா திமுக இணைந்து கொள்வதுதான் சரியாக இருக்கும். சாதி மத ரீதியாக நாட்டை பிளவுபடுத்துவதே தீய சக்தி என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவை தீய சக்தி என்ற தாவேக தலைவர் விஜயின் கருத்தை நிராகரிப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
ஜாதியாக நாட்டை பிளவுபடுத்துகிற சக்தி தான் தீய சக்தி. சட்டப்படி மதமாக இந்தியாவை யார் பிளவுபடுத்துகிறார்களோ அவர்கள் கருத்தியல் தான் தீய சக்தி. மக்களின் வளவாழ்வை கேள்விக்குள்ளாக்குகிற கருத்தியல் சித்தாந்தங்களை கொண்டவர்கள் தான் தீய சக்தி. எனவே அந்த வகையில் அவர்களை தீய சக்தி என்று சொல்வதற்கு மாறாக ஒரு ஜனநாயக சக்தியாக இருக்கிற திமுகவை தீய சக்தி என்று சொல்வதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது.